நம்மளுக்கெல்லாம் யூக்ளிடை தெரியும். கிமு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன். யூக்ளிடினுடைய எலிமெண்ட்ஸ் புக் வந்து அவ்வளோ ஃபேமஸான புக்கு. இந்த யூக்ளிடை பற்றி அவரோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போல்லாம் நம்ம நம்பர்ஸில் தானே மேத்தமெட்டிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஷேப்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஜாமெட்ரி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. நம்மளுக்கு நம்பர்ஸ் எப்படியோ அந்த மாதிரி. இந்த மாதிரி ஜாமெட்ரி படிக்கிறதுல அப்போவே சில பிரச்சனைகள் இருக்குது. இதை பற்றிலாம் என்னுடைய சேனலில் நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ ஜாமெட்ரி பற்றி யூக்ளிட் வந்து புக் எழுதி வைக்கும்போது இந்த புக்கை படித்த ஈஜிப்தினுடைய ராஜா இந்த புக்கை படித்தா அதில் இருக்க பல விஷயங்கள் புரியவே மாட்டுது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக எதாவது ஈஸியான ட்ரிக், எதாவது ஷார்ட்கட் இந்த மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு யூக்ளிட் சொல்கிற பதில் என்னன்னா, there is no royal route. இதுக்கு ராஜ வழி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் அப்படி தான். டியூஷன்லாம் எடுப்பாங்க அந்த காலத்தில். அதுக்கு வந்து அகாடமியா அப்படின்னு பேர். இது வந்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்களாம் வச்ச அந்த பேர். ஸோ இந்த அகாடமியாலேருந்து இப்போ அகாடமி அப்படின்ற வார்த்தைலாம் வருது. ஸோ இது மாதிரி யூக்ளிட்னுடைய அந்த டியூஷனுக்கு வந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டானா, இந்த மாதிரி ஜாமெட்ரிலாம் படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்கும்போது, என்ன யூஸ் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி யூக்ளிட் அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இவன் வந்து ஜாமெட்ரி படிக்கும்போது என்ன யூஸ்ன்னு கேட்குறான். டெய்லி இவனுக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுங்க, அதுதான் இது படிக்கிறதுனால யூஸ், அட்லீஸ்ட் ஏதாவது யூஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஸோ இதுதான் யூக்ளிடினுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம். இந்த மாதிரி பல சயின்டிஸ்டினுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த மாதிரியான ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இதுக்கு சயின்ஸ் ஸ்கொயர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.